ஹாய் எவ்ரி ஒன், நம்ம சேனல் வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்னிங் ஒரு ட்ரேடு எடுத்தேன். ஸோ அந்த ட்ரேடு அதுக்கப்புறம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நேற்று நான் போட்டு வச்சிருந்த ட்ரெண்ட் லைன் இதுதான். ஸோ நேற்று மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டு வச்சு இந்த பேரலல் சேனும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னும் தான் நேற்று நான் போட்டு வச்சுருந்தது. இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆனே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ரிஜெக்ஷன் வந்தது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இது ஒரு ரெசிஸ்டன்ஸு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் இந்த இடத்துல ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா ஸோ 9:15 பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் நல்லா தான் ஆக்சுவலாக பையர்ஸும் செல்லர்ஸும் நல்லா ஃபைட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பையிங் வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9:15 உண்டான கேண்டிலில் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா அதுக்கு கீழே தான் கேண்டிலோட க்ளோஸே இருக்குது. இதுக்கு முன்னாடி இம்பேலன்ஸ் இந்த இடத்துல அதுக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா அடுத்த கேண்டிலோட க்ளோஸும் இருக்குது, அதோட இம்பேலன்ஸும் இருக்குது. ஸோ அதனால் இது கொஞ்சம் பேரிஷாக போடுற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் அதனால் என்ன பண்ணேன்னா இந்த லோ பார்த்திங்கன்னா பிரேக் ஆகட்டும்ட்டு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 9:25 பார்த்திங்கன்னா நல்லா பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த கேண்டில் பார்த்திங்கன்னா இதை ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி க்ரீன் கலரில் போச்சு. ஸோ அப்போது பார்த்திங்கன்னா நான் ஒரு புட் ஆப்ஷன் நான் போனேன். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக் இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல செல்லர்ஸ் இந்த 3 ஆரஞ்சு கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டாக் இம்பேலன்ஸ், அது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் க்ரீன் கலர் போனோன்னே இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்க தான் போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் இங்கேருந்து நான் ஒரு புட் ஆப்ஷன் நான் எடுத்தேன். ஸோ அந்த டைம் இப்போ நான் 9 வரைக்கும் தான் புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ என்னதான் இந்த ட்ரெண்ட் லைன் அதெல்லாம் இருந்தாலுமே ஆர்டர் ஃப்ளோவில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வராத வரைக்கும் நம்ம அதை இது பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் கீழே வரைக்கும் கூட போயிட்டு கூட இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சப்போர்ட் தான் இருக்க பேருக்கு. பட் ஆனால் நான் இந்த கேண்டிலே நான் போயிட்டேன் நான். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2 கேண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபால் தான் இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 110 பாயிண்ட்ஸ் கிட்ட ஃபால் ஆகிருந்திருக்கு. ஸோ இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 434 ஸோ 434 311 நான் 600 பாயிண்ட்ஸ் தள்ளி தான் நான் எடுத்திருந்தேன். ஃபார் ஓடிஎம் தான் போயிருந்தேன். ஸோ ஒருவேளை இந்த மணியில் போயிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டே நம்ம பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்திங்கன்னா இது பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா எனக்குள்ளே இருக்குது. ஆனால் நான் அந்த டைம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் பார்க்கல, நான் வெளியே போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல இந்த க்ரீன் கலர் ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 12:05 பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி போயிடலாம் நம்ம. ஸோ பேங்க் நிஃப்டியோட ஆர்டர் ஃப்ளோவில் 12:05 நம்ம போயிடலாம். ஸோ 12:05 நம்ம போனோம்னா கொஞ்சம் நல்ல தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ 12:05 பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இது ட்ரூ பிரேக் அவுட்டாக ஃபால்ஸ் பிரேக் அவுட்டான்ட்டு எப்படி இது பண்ணலான்னா இதான் ஹை இம்பேலன்ஸ். இதுக்கு கீழே இது கீழே போகக்கூடாது. அதுக்கடுத்து ஒரு இம்பேலன்ஸ் பார்த்திங்கன்னா கேண்டிலோட லோலையும் இருக்குது. ஸோ நீங்கள் எதர் இந்த இதையும் வச்சுக்கலாம், இதையும் வச்சுக்கலாம். ஸோ இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே கேண்டிலோட ப்ரைஸ், அடுத்த கேண்டிலோட ப்ரைஸே போகக்கூடாது. அடுத்து அவன் சப்போர்ட் எடுத்தது எங்கன்னு பாருங்களேன். இங்கேருந்து அதுக்கடுத்த பையிங் வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ட்ரூ பிரேக் அவுட்டாக தான் இது இருக்க முடியும். ஸோ அதுக்கடுத்து பாருங்களேன், அவன் சப்போர்ட் எடுத்தது இங்கே எடுத்துருக்கான். கொஞ்சம் மேலே போயிட்டு அதுக்கடுத்து இங்கே வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படி தான் போயிருக்கான். ஸோ நம்ம இந்த இதில் நம்ம போயிருந்தானு வச்சுக்கோங்களேன். ஸோ 39,450 வைங்க, சாரி 39,500. ஸோ மேக்ஸிமம் ஹை பார்த்திங்கன்னா 626. ஸோ 126 போயிருக்கு. ஸோ இங்கே கூட நம்ம எனக்கு போயிருந்துருக்கலாம் பார்த்துருந்தா. பட் அப்போ அந்த டைம் நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். அதனால் என்னால் அது பார்க்க முடியலை. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி நம்ம போட்டிருந்த ட்ரெண்ட் லைன்லாம் எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குன்ட்டு பார்த்திங்கனாலே தெரியும். நேற்று போட்டது இந்த இதில் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷனே வந்திருக்கு. அதனால் அது ஒரு கன்ஃபர்மேஷனு ஆஸ் பர் ப்ரைஸ் ஆக்ஷனு. அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆர்டர் ஃப்ளோலையும் இந்த கேண்டிலே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா
வந்து இந்த பேங்க் நிஃப்டியில் வந்து ரொம்ப பியூராக வந்து தெரிஞ்சு வச்சு. இங்கே பாருங்களேன், இந்த இம்பேலன்ஸு அது கீழே தான் இந்த இது இருக்குது. ஸோ அது வந்து அதே மாதிரியே நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன். ஸோ நிஃப்டிலையும் அதே தான். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே தான் க்ளோஸே இருக்குது. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸே இல்லை. ஸோ இந்த இம்பேலன்ஸு இப்போ இந்த 9:15 வந்த இம்பேலன்ஸை உடச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னா அது கீழே க்ளோஸே வந்திருக்கு. ஸோ அதுவும் வந்து இந்த நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நிஃப்டியில் வந்து நம்ம நார்மலாக இந்த இது வச்சுட்டு பார்த்தோம் வைங்களேன். நான் ஆக்சுவலாக இந்த 9 அந்த ஃபஸ்ட்டு 5 அந்த ஒரு ட்ரேட் எடுத்தோன்னே அந்த ஒரு 5 மினிட்ஸ்லேயே எக்ஸிட் ஆகிட்டேன். பட் ஆனால் அதுக்கு அடுத்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பேன். ஸோ இப்போ அவன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இம்பேலன்ஸை தான் அவன் வந்து இது பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நல்லா. ஸோ ஏன்னா இது பார்த்தீங்கன்னா வெரி ஹியூஜ் டெல்டா. ஏன்னா அந்த அதில் இருக்க இம்பேலன்ஸு தான் ரொம்ப முக்கியமான இது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு அந்த இம்பேலன்ஸ் தான் ரீடெஸ்ட் பண்ணியிருக்கான். அங்கேருந்து தான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருக்கான். ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லை இந்த மார்னிங் ட்ரேட்லலாம் பார்த்தீங்கன்னா எந்த வித ஃபால்ஸ் பிரேக் அவுட்டுமே இருக்காது. இன்ஸ்டியூஷன் அப்போ தான் வந்து ட்ரேட் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு எந்த வித ஃபால்ஸ் பிரேக் அவுட் இல்லாமல் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே இருக்கும். அப்படியே வந்திருந்தாலுமே நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.